எல்லோருக்கும் வணக்கம். நண்பர் ஒருத்தர் வந்து இன்ட்ராடே எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிரத்தை எடுத்து மக்கள் நல்லா இருக்கணும்னு இவ்வளோ பெரிய நீண்ட பதிவு போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் அன்டைமாக இருந்தாலும் டக்குன்னு குயிக்காக ஒரு சின்ன வீடியோவாக இதை போட்டு முடிச்சிடலாமே, இந்த ஒரு வீடியோ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோ வந்திருக்கேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய ஸ்ட்ராட்டஜியை 2 பகுதியாக பிரிச்சிருக்காரு. ஒன்று, ஷேரை முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க, அதுக்கு அடுத்த நாள் போய் ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நேற்றே ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து நம்ம இன்னைக்கே ரெடியாக இருக்கணும். எப்படி ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னா, ஸோ நம்ம ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு ஷேர் வந்து தொடர்ந்து 4 நாள் அல்லது 5 நாள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக க்ளோஸ் ஆகிட்டே வந்திருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து டபக்குன்னு ஒரு ஹையர் க்ளோசிங் அப்படின்றது காட்டணும். எதுக்கு அப்படி அந்த ஹையர் க்ளோசிங் அப்படின்றது காட்டுறாங்கன்னா, அந்த ஷேர்னுடைய நியூஸ் மொமெண்டம் அல்லது வேற ஏதாவது ஒரு டெக்னிக்கல் மொமெண்டம் ஏதாவது ஒன்று நடந்து அது ஓவர் பாட் ஜோனுக்கு போயிடணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஸோ அதாவது ஏதாவது ஒரு நாள் வந்து டபக்குன்னு பீக்கில் காட்டும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த நியூஸ்க்கு உண்டான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சேஞ்ச் ஆஃப் ஹேண்ட்ஸ் வாங்கி ஒரு மாதிரி வித்து விட்டாங்க அப்படின்றது நடக்கும் அப்படின்றது போல எதிர்பார்ப்பார் போல. ஸோ இப்படித்தான் அவர் வந்து செல்லிங்க்கு ஷேரை வந்து செலக்ட் பண்ணுறாரு. நம்ம இதை ஷேர் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம். மேலே ஏறிட்டே இருக்கிற ஷேர் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக கீழே வரத்தானே செய்வான். இப்போ அதானி ஷேர் அப்படி தான் நடக்குது, ஏதாவது ஒரு ரீசனால கீழே வருவான். அப்படி கீழே அவன் ட்ரெண்டை விட்டு கீழே வர்றதுக்கு இப்படி டபக்குன்னு ஒரு 3 or 4% மேலே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பைக் ஆகிருந்துன்னா கொஞ்சம் கீழே வர்றதுக்கு மேபி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா இன்ட்ராடேல ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஷேர் வந்து 4-5 நாள் வந்து தொடர்ந்து நெகட்டிவ்லேயே ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு நாள் வந்து ஹெவியாக ஒரு 3 to 5% ஏதாவது திடீர்னு ஹெவியாக க்ளோஸ் ஆயிருந்தான்னு வச்சிங்களேன், ஓகே அவனுடைய மொமெண்டம் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஷேர்களை நம்ம நோட் பண்ணிக்கணும். கண்டினியூஸாக 3-4 நாள் ஏறி இருக்கணும், அதில் ஏதாவது ஒரு நாள் வந்து 3% மேலே வந்து க்ளோஸ் ஆகிருந்துருக்கணும். அதே மாதிரி கீழே வந்து 4-5 நாள் தொடர்ந்து இறங்கி இருக்கணும், ஏதாவது ஒரு நாள் வந்து 3 to 4% அப்நார்மலாக இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கணும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் செலக்ட் ஆன ஸ்டாக்ஸை வந்து ப்ரீவியஸ் டேல நம்ம ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து சிச்சுவேஷனில் என்ன சொல்கிறாரு, ஸோ இப்போ நேற்று வந்து இப்படி ஒரு க்ளோஸில் நடந்துருச்சு, இன்னைக்கு ஓப்பன் ஆகிறது வந்து இந்த கேப் அப் ஓப்பன் ஆகிறதே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஹை போயிட்டு இருக்கான். ஹை போகிறோம் அப்படியே போக வேண்டியதானே, ஆனால் அவன் திரும்பி அப்படியே கீழே வர்றான்னு வச்சிங்களேன். அப்போ நேற்று க்ளோஸுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வர்றான், அப்போ இவனை செல் அடிச்சு விட்ற வேண்டியதான். ஸோ அது வந்து ஒரு சினாரியோ, ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றாரு. சரி, சப்போஸ் இன்னொரு சிச்சுவேஷனில் வருது, அதாவது நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் இது, அந்த க்ளோசிங் ப்ரைஸில் கேப் அப் ஆகாமல் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணும்போது இந்த பார் வந்து ரெட் பாராக இருந்ததுன்னா அப்புறம் செல்லிங் போயிட வேண்டியதான், இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு. சப்போஸ் ஓப்பன் என்னமோ கேப் டவுன் தான், ஆனால் திரும்பி மேலே போக ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், 15 மினிட் கேண்டில் க்ரீன் விழுந்துன்னு வச்சிங்களேன், பேசாமல் இந்த ஷேரை விட்டுறலாம். ஸோ சிச்சுவேஷன் 2 போகவே வேண்டாம், சிச்சுவேஷன் 1ல் மட்டும் இருந்தால் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு ஐடியா என்ன பண்ணுறாருன்னா, பையிங் சைடு பிளான் பண்ணுறாரு. பையிங் பண்ணுறதுக்கு எப்படி சிச்சுவேஷன் 1ல் வரணும். ஸோ சப்போஸ் வந்து இப்போ பையிங் சைடு எப்படி போகணும் அப்படின்றது அவருடைய ஐடியா என்னென்னா, ஸோ நேற்று க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு, நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிறதே கேப் அப் ஆகி இப்படி நல்லா அருமையாக ஒரு க்ரீன் கேண்டில் போடுறான்னு வச்சுங்களேன், உடனே பை பண்ணிட வேண்டியதுதான். சரி, இல்லை இன்னைக்கு உறுப்பு இல்லை, மேலே கேப் அப் வச்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கேண்டில், அதாவது ஓப்பனுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறான்னு வச்சிங்களேன், ரெட் கேண்டிலாக மாறி இருந்தால் அப்போ பேசாமல் இதை விட்டுற வேண்டியதான் இந்த சிச்சுவேஷன் 1. சரி, இல்லை சிச்சுவேஷன் 2ல் வந்து நேற்று க்ளோஸை விட இன்னைக்கு வந்து கேப் டவுன் ஆகி இப்படி ஓப்பன் ஆகிறான். இப்படி ஓப்பன் ஆனாலுமே நேற்று ஹையை தாண்டி பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறான்னு வச்சிங்களேன், அப்போ வந்து ஒரு பையிங் அப்படின்றாரு. ஸோ இந்த மெத்தட் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிறதா சொல்கிறாரு. இதுக்கு வந்து நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டா 4-5 நாள் தொடர்ந்து மேலே ஏறும்போது இடையில ஏதாவது ஒரு பெரிய க்ளோசிங் அப்படின்றத காமிச்சிருக்கணும், அப்போ தான் அதனுடைய ரேலி முடிஞ்சுது, வான் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இவரோட ஸ்ட்ராட்டஜி டோட்டலாக ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம், நெகட்டிவாக இருக்கிற ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இன்னொரு நெகட்டிவாக இருக்கிற ஷேர்ஸ் இன்னொரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றாரு. ஸோ வாட்ச் லிஸ்ட் என்னங்க அப்படின்றது என்னங்க, ஒரு விண்டோ தான். இப்போ நீங்கள் இந்த 0 தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறேன் பாருங்க. இந்த கீழே 1 2 3 4 5 6 7 முதல்ல 5 தான் இருந்தது, இப்போ 7 பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட் தான். ஸோ இப்போ நான் நம்பர் 1 அப்படின்றத கிளிக் பண்ணுறேன்னா இதில் இருக்கிற ஸ்டாக்ஸை பூரா டெலிட் பண்ணி விட்டுட்டு பாசிட்டிவ் சைடு எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் கண்டிஷனில் வருது அது இதில் போட்டுக்க வேண்டியதான். நம்பர் 2ல் அதே மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் நம்பர் 2ல் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்க்காக போட்டு வச்சிருக்கேன். எதுக்குன்னா இப்படி நம்ம ஒவ்வொன்றையே அமுத்தி பார்த்துக்க வேண்டியதான். சரி, ஒவ்வொரு ரொம்ப ஈஸியாக நம்ம சார்ட் பேட்டர்னில் இது நான் வந்து 1 hour சார்ட் போட்டிருக்கேன். அதனால் பெருசாக டப்பக்கன்லாம் மாறாது. ஸோ அதனால் 1 hour ஒன்ஸ் வந்து எந்த ஒரு டைமில் பாருங்கள். இப்போ இந்த டொரண்ட் பவர் அப்படின்றவங்க கொஞ்சம் ஒரு பையிங் ஜோன் மாதிரி வர்றான். ஏற்கனவே வந்து இப்படி ஒரு பையிங் மாதிரி கொடுத்துட்டு கீழே வர மாதிரி வரான். இது வந்து என்னுடைய பேட்டர்ன் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இவருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் நான் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போயிட்டு இந்த இடத்துல மேலே வந்து மார்க்கெட்ஸ்னு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இந்த மார்க்கெட்ஸில் வந்து டாப் கெய்னர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வருதுங்களா? ஸோ அந்த மார்க்கெட்ஸில் டாப் கெய்னர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த டாப் கெய்னர்ஸில் வந்து நம்ம ஆல் கம்பெனிஸ் கொடுத்துக்கலாம், இல்லை அது பிஎஸ்சி 100 200 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். பொதுவாக நிஃப்டி என்எஸ்சி 200 அப்படின்ற ஸ்டாக்ஸ் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், அல்லது நிஃப்டி 50 எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஹெவி வால்டிலிட்டி இருக்கணும்னா இந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய F&O ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ இவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல ஒரு சிறப்பம்சம் என்ன மணி கண்ட்ரோல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், கடைசி 4 நாள் 5 நாள் வந்து ஒன்றா ஏறிட்டே போயிருக்கணும், கடைசி 5 நாள் தொடர்ந்து ஏறி இருக்கணும். இப்போ மாருதி சுசுகின்னு பார்த்தோம்னா இடையில 2 நாள் இறங்கியிருக்கான், செல்லாது அப்படின்னு பிடிச்சி உன தள்ளி விட்டுறணும். ஸோ கடைசியாக தொடர்ந்து 5 நாள் ஏறினது யாரு அல்லது 5 நாள் இறங்கினது யாரு? பாருங்க, இவங்களோட ஐடிசியோட கடைசி 4 நாள் தொடர்ந்து ஏறி இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு 4 to 5 days அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஐடிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த ஐடிசி வந்து இடையில ஏதாவது ஒரு நாள் நல்லா ஹெவியாக 3-4% ஏறி இருக்கானா, ஏறி க்ளோஸ் ஆயிருக்கானா அப்படின்றத பார்க்கணும். சரி, அப்படி கடைசி நாளில் ஏதாவது ஜெர்க் அடிச்சு ஏதாவது ஒரு நாள் ஒரு 5% 3% க்ளோஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஐடிசி அப்படின்றது கொடுக்கலாம். அப்படி கொடுத்துன்னே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி ட்ரேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும் இல்லையா, அந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கடைசி 4 நாளில் 5 நாளில் வந்து ஏதாவது ஓரளவுக்கு பெரிய அளவில் ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்மளுக்கு தேவை பர்சன்டேஜ். நம்ம போய் எதை கேட்டாலும் ஈஸியாகலாம் கிடைக்கவே கிடைக்காது போல். ஸோ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வேண்டியதில்லை, ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா 338. ஸோ அன்னைக்கு க்ளோஸ் 340. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் அல்லது எல்டிபி வேண்டாம், க்ளோஸை பார்த்துக்குங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ரெண்டுக்கு ஏதாவது பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்க. கிட்டத்தட்ட 3% 4%னா 10 ரூபா டிஃபரன்ஸ் வரும். 300 ரூபா ஷேருக்கு 10 ரூபா தானுங்க, 3% அப்படின்னு பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட. ஸோ அப்போ இங்கே 332 ரூபா, அதுக்கு அடுத்த க்ளோஸ் எங்கேயாவது ஒரு 342 ரூபா அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை. சரி, அதனால் இந்த ஷேர் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் வந்து மேபி ஐடி இண்டெக்ஸில் இருக்கலாம். இருங்க, ஐடியை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஐடியில் ஏதாவது தொடர்ந்து ஒரு 4 நாள் ஏறி இருக்கலாம், 4-5 நாள் ஏறி இருக்கணும். ஏதாவது ஒரு ஷேர் வந்து நம்மளுக்கு ஹெவியாக எவ்வளோ ஏறி இருக்கணும், பெரிய அளவில் ஏறி இருக்கும். பாருங்க, இங்கே ஒருத்தர் கண்ட்ரோல் பிரிண்ட்னு எவ்வளோ ஒருத்தர் இருக்கான். இந்த கண்ட்ரோல் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் இங்கே பாருங்க, அதுலேயும் நல்ல ஷேரை நம்ம எடுக்கணும். கண்ட்ரோல் பிரிண்ட் எவனே தெரியாது. மேபி இந்த கேபிஐடி டெக் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஸோ அப்போ இந்த கேபிஐடி டெக்கை வந்து நம்ம என்எஸ் இந்தியாவில் போயிட்டு கேபிஐடி டெக் அப்படின்றத நம்ம போடுறோம். சரி, ஓகே, அது வந்துருச்சு. உடனே அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்றத போய் கிளிக் பண்ணுறோம். சமீபத்தில் ஏதாவது ஒரு நாளில் வந்து எங்காவது இது வந்து 1%னா 7 ரூபா, ஒரு 3%ன்னு போட்டால் கூட எப்படி 7 14 21 ஒரு 25 ரூபா பக்கம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்க்கலாம். இங்கே 702 ரூபா, இங்கே 707 ரூபா, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே 691 எதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ இந்த ஷேர் வந்து இங்கே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் க்ளோஸ் 702 இருக்கு, பட் இது இறங்கியிருக்கு. ஸோ இந்த கடைசி 5 நாள் பார்த்தோம்னா இந்த கேபிஐடி டெக் இப்படி இல்லை. ஸோ எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க நம்ம ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் கண்டிஷன் எழுதி ஏதாவது சார்ட்டிங் போன்ற ஏதாவது ஒரு ஃபில்ட்ரு கண்டிஷன் அப்ளை பண்ணி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுற வெப்சைட்டில் எழுதி வாங்கிக்கலாம். பட் மெத்தட் இதுதான். ஒருத்தர் வந்து தனக்கு தெரிஞ்சதை பகிர்றதே இந்த காலத்தில் அரிதான விஷயம். அந்த சமயத்தில் நம்ம நண்பர் வந்து இவ்வளோ சிரத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக ஒன்று ஷேர் பண்ணியிருக்குது, உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.